ஹனிமூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு வேடிக்கையான பார்க்கப்பட்ட ஒரு வாசகம் என்னன்னா, படத்தை நீங்க இப்பவே விட்டீங்கன்னா தளபதி விஜய்னு வரும். ஆமா, இதுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் விடுவேன். அவங்க யதார்த்தமா சொன்னாங்களான்னு தெரியல. அது சாதாரணமா சொன்னாங்க, நிறைய ட்ரோல் ஆச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் அதை வந்து அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க. அந்த மொமெண்ட்டை பத்தி அதை ஒட்டி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. பட் ஆனா அது ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற டைட்டில் கார்டு பார்க்கும்போது இல்ல, இதுல வந்து நமக்கு அரசியல் இல்லாம இந்த கேள்வியை கடந்து போக முடியாது. இதுல அரசியல் இருக்கு. அன்றைய தினம் வந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள் இதே லயலாமணி வந்து அன்னைக்கு பேசினார். எல்லா மேடைகள்லையும் பிரச்சாரங்களையும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. இன்னைக்கு நீங்க விடலைன்னா நாங்க முதலமைச்சர் விஜய்னு போட்டு தான் நாங்க டைட்டில் கார்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி பேசியிருந்தாரு. இப்போ அது இன்னைக்கு ரியாலிட்டியில நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கு பின்பு ஒரு அரசியல் இருந்தது. அந்த அரசியலை திமுகவோ அதிமுகவோ நிராகரித்தாங்க. அதனோட விளைவு தான் நம்ம இதை பார்க்கணும். அன்றைய தினம் தாவேக்காவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாவேக்காவை ஒரு அரசியல் கட்சியாக கூட இவங்க மனதளவுல ஏத்துக்கலைங்கிறது தான் இந்த வார்த்தை இன்றைக்கு உண்மையானதுக்கான காரணம். இதுதான் ரியாலிட்டி. அன்னைக்கு சொன்னதை நம்ம நடத்தி காமிக்கணுங்கிறது தொண்டர்களுக்கும் இருந்தது. இன்னைக்கு வார்த்தையை விட்டுட்டோம், நம்ம அதை செஞ்சிடணும். அப்ப நான் அது நம்ம தலைவனுக்காக செய்யறோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கரூர் சம்பவத்திற்கு பின்பும் நடந்த கூட்டங்களை நம்ம பாக்குறோம். கரூர் சம்பவத்தில் எவ்வளவு கூட்டம் இருந்ததோ அதை விட அதற்கு பின்பு நடந்த கூட்டங்களிலும் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஏன்னா அந்த தலைவனை அவங்க தோக்க விடக்கூடாது, அந்த தலைவனை அவங்க டாமினேட் பண்ணிடக்கூடாது எதிர்கட்சிகள். அதனோட வெளிப்பாடுதான் இன்றைய வைக்கக்கூடிய விமர்சனங்களும் விர்ச்சுவல் வாரிஸ் வந்து கையில் எடுத்திருக்காங்க. எல்லா விர்ச்சுவல் வாரிஸும் பேசுறாங்க. நீங்க ஒரு விஷயத்த போட்டீங்கன்னா திமுக அதிமுக வரலாறு போடுறாங்க. விஜய் என்ற நடிகரின் மீது விமர்சனம் வச்சீங்கன்னா அந்த எந்த நடிகர் வைக்கிறாரு, எந்த எழுத்தாளர் வைக்கிறாரு, எந்த பத்திரிகையாளர், அவங்களோட விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து விர்ச்சுவல் வாரிஸ் உடனே போடுறாங்க. அப்ப அவங்க ஃபாஸ்டா இருக்காங்க, விமர்சனத்துக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நீங்க விமர்சனம் வைங்க, நாங்க பதிலடி கொடுக்க விர்ச்சுவல் வாரிஸ் தயாரா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த சக்தியை தடுக்க முடியாது. அது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து திமுக எடுத்திருக்கக்கூடிய அரசியலும் அதிமுக எடுத்திருக்கக்கூடிய அரசியலும் சமாதானப்படுத்த விர்ச்சுவல் வாரிசர் போதுமான அளவு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த விமர்சனங்களுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான சூழலா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து திட்டவே திட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன வேணா முன்வைங்க, நாங்க ஒரு எதிர்த்தரப்பு முன்வைக்கிறோம். அப்படி வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் தான் டைட்டில் கார்டுல வந்து அந்த இந்த சிம்பிள் வந்து சட்டப்பேரவையில நம்ம முதல்வர் அவர்கள் பண்ணது. ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்ததுன்னா சட்டப்பேரவையே ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டாங்க அப்படிங்கறது சொல்லும் போது இப்போ இது அப்படியே டைட்டில் கார்டா யூஸ் பண்ணும்போது அப்ப நீங்க அதை பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அதை வந்து நம்ம முற்றிலும் மறுக்கணும். ஏன்னா அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் முதல் முறை சட்டசபைக்கு போகும்போது அன்றைக்கு நடந்த பிரச்சனைகள் உலகம் முழுவதும் எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்றது நேஷனல் மீடியால மட்டும் வரல, வேர்ல்டு வைடு மீடியாலையும் இது பேசப்பட்டுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் சட்டசபையில் ஜெயலலிதா என்ற பெண்மணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை தாக்கியது திமுகன்னு சொல்லி செய்திகள் வந்துச்சு. அது எந்த அரசியல் மரபுல வருது? அப்போ ஒரு பெண்மணின்னு தெரிந்தும் நீங்க சேலையை பிடிச்சி இழுத்தீங்க, தலையை பிடிச்சி உருகுனீங்க. அதற்கான வரலாறு இருக்கு. அன்றைய நிகழ்வை நேரடியாக பார்த்தவர் இன்றைய இருக்கக்கூடிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். அவர் மேல இருந்தாரு. கீழே பத்திரிகையாளர்கள், இன்னும் துரைகர்ணா போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டா எவ்வளவு இடம் தெரியும். இன்னைக்கு சட்டசபையை அவமதிக்கக்கூடிய செயல்லாம் அது திமுக வந்து பஞ்சம் இல்லாத ஒரு கட்சி. அந்த இப்போ திமுகக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, சட்டசபையினால பிரச்சனை, சட்டசபையினால கலவரங்கிறத அதை இன்றைய தினம் வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க திமுக. அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப அவங்க வந்து ஒரு விமர்சனம் வைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப தாவேக்கா வந்து இதை திட்டமிட்டு பண்ணுது அப்படிங்கலாம் இல்ல. ஏன்னா அவர் செய்த செயல் வந்து இந்த சட்டசபை மரபுல வராதுன்னு சபாநாயகர் சொன்ன பின்பு அதுல விமர்சனம் வைக்கக்கூடிய அவசியம் இல்லைல்ல. இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் ஆச்சு. இன்னைக்கு இந்த திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி டாக் வருது. அன்றைய தினம் அது ஒரே நாள்ல 2 நாள்ல மறைஞ்சு போச்சுல்ல. ஏன்னா திமுக செய்தது இதை விட அதிகமா செஞ்சிருக்கு. அதுதான் அங்க பிரச்சனை. அப்ப திமுக எந்த விமர்சனமும் எடுத்து வைக்க முடியல. அவங்க விமர்சனம் எடுத்து வச்சாலும் உடனே அடிக்கிறாங்கல்ல. இந்த விர்ச்சுவல் சைடு எடுத்து அடிக்கிறாங்க. பொதுவா இருக்கக்கூடிய நடுநிலையா இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல. இது திமுகவுக்கு பலவீனமா இருக்கு. அதை கண்டுதான் அவங்களுக்கு அச்சமா இருக்கு. இப்ப அது அதாவது விஜயின் மீதும் தாவேக்காவின் மீதும் விமர்சனம் வைக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. விமர்சனங்கிறது தொடருது. அது நல்லதோ கெட்டதோ அதை மென்ஷன் பண்ணல. விஜய் மீது ஒரு விமர்சனம் வச்சிடணும், அவ்வளவுதான். தாவேக்கா மீது ஒரு விமர்சனம் வச்சிடணும், அவ்வளவுதான். வேற என்ன விமர்சனங்கள்? அவங்க இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுதானா? தமிழ்நாட்டிலே எத்தனையோ பிரச்சனை இருக்கு.
ஏன் அந்த பிரச்சனையை பத்திலாம் இன்னும் பேசல? இன்னைக்கு தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் லாக்அப் டெத்தை பத்தி பேசுறாரு. ஆமா. அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் ஓடுது, ஏன் அதை பத்திலாம் நீங்க பேசல? ஏன்னா அவங்க அந்த அந்த விமர்சனங்கள் வைக்கக்கூடிய தகுதியான இடத்துல திமுக இல்ல, அதான் பிரச்சனை. இப்போ இந்த போராட்டத்தோட மோட்டோ என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவா இப்போ மேல ஃபேர் நீட் கேக்குறாங்க ம். நார்த்ல, நம்ம பேன் நீட் கேக்குறாங்க. பேட் நீட்ங்கிறது நம்ம எல்லா அரசியல் கட்சிகளோட கொள்கையாவே பேட் நீட் இருக்கு. இதை நம்ம 10 வருஷமா பேசிட்டு இருக்கோம். இப்போ அதை தான் இவங்க கேக்குறாங்க. இது ஒன்றிய அரசை எதிர்த்து கேட்கப்பட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி இப்போ அங்க நடந்துட்டு இருக்கிறது. ஆனா இதுல எங்கேயோ டிவிக்கோட பேர் அடிபடுது, விஜயோட பேர் அடிபடுறது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்போ சிம்பிளான ஒரு விஷயம், நீங்க சொல்லிட்டீங்க கேள்வியிலேயே. டெல்லியில எதுக்காக போராடுறாங்க, தமிழ்நாட்டில எதுக்காக போறாங்க, இந்த ரெண்டு இதுக்குமான இருக்கக்கூடிய அரசியல் பார்வை தான் மேட்ரு. ஓகேவா? இங்க தமிழ்நாட்டில் போராடுவது முழுக்க நீட் தேர்வு விளக்கம், நீட்டே வேணாங்கிறதா தமிழ்நாட்டுடைய குரலா இருக்கு. ஆமா. அங்க டெல்லியில போடுறது நீட் இருக்கட்டும், நீட்டில் சில மாறுதல்கள் வேண்டும், நீட்டை நடத்தக்கூடிய அமைச்சர் பதவி விலக வேண்டும், நீட் வினாத்தால் வந்து கசியப்பட்டிருக்கு, இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வேணும், சொல்யூஷன் வேணுங்கிறத அவங்க கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? நீட்டுக்கு ஒரு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மாதவிடாய்க்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பேடை கூட நீங்க செக் பண்றீங்கல்ல, அப்ப இந்த தேர்வு வினாத்தால் கசிஞ்சிருக்கு, இதற்கு யார் முழு பொறுப்பு? தங்களுடைய தாலியை கூட கழட்டி வச்சுட்டு தேர்வு எழுதக்கூடிய பெண்களை நம்ம பாக்குறோம், மாணவிகளை பாக்குறோம். அப்படிங்கிறப்போ இந்த வினாத்தாள் கசிவு எங்க பல லட்சம் பேர் எழுதுறாங்க, அந்த பல லட்சம் பேருடைய அந்த கனவுங்கிறது ஒரு 10 நிமிஷத்துல செதஞ்சு போகுது இல்ல. அந்த விமர்சனங்களை தான் அவங்க முன்வைக்கிறாங்க டெல்லியில போராடக்கூடிய நபர்கள். அப்ப டெல்லியிலயும் சில அரசியல் லாபிகள் நடக்குது, அதை நம்ம பேச வேணாம், ஓரமா வச்சிருவோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் முதல்ல இப்ப போராடுறாங்கல்ல, இவர்களா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், அமீரா இருக்கட்டும், இன்னும் நடிகர்கள் அந்த அறிவு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க போராட வேண்டிய இடம் எது தெரியுமா? அறிவாலயம். போராட வேண்டிய இடம் என்னதுன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய வீடு. இதுதான் ரியாலிட்டி. 21 தேர்தல் அறிக்கையில, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில நீட்டை முற்றிலுமாக நீக்குவோம் சொன்னீங்களா இல்லையா? செங்கக்கல் வச்சு எய்ம்ஸ் மருத்துவமனை கல்ல காமிச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நீட்டை விளக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொன்னது யாரு? உதயநிதி ஸ்டாலின். இல்ல நம்ம இப்ப 21 நீட் ரத்து வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இல்லங்க. பாலா ஒரே சிம்பிள் விஷயம் பாலா, நீங்க வந்து பாலா வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும், நான் பாலா வந்து அந்த உதவி பண்ண வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றேன், நீங்க அந்த உதவி பண்ணிட்டீங்க, ஆனா நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தணுமா காப்பாத்த கூடாதா? காப்பாத்தலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? துரோகி யாசரு சொல்லுவீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் திமுக துரோகி. நான் என்ன சொல்றேன், நீட் விலக்கு பண்ண முடியாத விஷயம் உங்களுக்கு தெரியும், எதுக்கு தேர்தல் அறிக்கையில போட்டீங்க? நீட்டை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் தெரியும் சொல்றீங்க, பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன கேட்கிறேன், பண்ண முடியாத விஷயத்தை ஏன் மக்கள்கிட்ட சொன்னீங்க? இப்ப டிவியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? நீட் இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். பண்ண முடியாத விஷயங்களை தேர்தல் அறிக்கையில கொடுத்து 5 வருஷம் ஆட்சியில ரசிச்சு ருசிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு தாவேக அரசு இருக்கு. நீங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி, இளைஞர்களை ஏமாத்தி, மருத்துவ படிப்பு தான் கனவுன்னு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. 5 வருஷமா நீங்க பண்ணல. நீட் சிறப்பு முகாம்னு ஒண்ணு நடத்துனீங்க, அதாவது நீட் தேர்வை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணீங்க. அப்ப பண்ண முடியாதுன்னு ஒரு தெரிஞ்ச விஷயத்த ஏன் சொல்லணும் மக்கள்கிட்ட? இதான் பிரதானமா கேட்கக்கூடிய கேள்வி. அப்ப அந்த 21ல இருந்து 25 வரைக்கும் திமுக இருந்துச்சு, இந்த ரஞ்சித், இந்த அமீர் இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இது இரண்டாவது கேள்வி. இப்ப நீங்க போராடணும்னா அங்கதான் போய் போராடி இருக்கணும். ஏன் போராடவே இல்லை? ஏன் உதயநிதி எதிர்த்து கேள்வி கேட்கல? இன்னைக்கு இங்க போராடக்கூடிய இந்த இளைஞர்கள் கூட்டம், இந்த மாணவர்கள் கூட்டம் 21ல இருந்து 22 ஒரு வருஷம் திமுக கூட்டுறீங்க, 4 வருஷம் ஆச்சு இருக்குல்ல. 22ல போய் நீங்க போராடி இருக்கணுமா இல்லையா? திமுக எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? காங்கிரஸ் எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? எங்க திமுகவும் காங்கிரஸ் தான் இன்றைக்கு கொண்டு வந்த இந்த திட்டம் நீட்டுங்கிறது அவங்க தான் கொண்டு வந்தாங்க. எப்படி வந்து ராஜீவ் காந்தியுடைய வீடு கட்டும் திட்டம், மகாத்மா காந்தியுடைய 100 நாள் வேலை திட்டம், இந்திரா காந்தியுடைய நெடுஞ்சாலை திட்டம், இதெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்தது, பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணதோ அதே போலதான் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டை இன்று பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஆனா பண்ணக்கூடிய ஸ்டைல் தான் வித்தியாசம். பாஜக செய்யக்கூடியது மோசடி, முறைகேடுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறது டெல்லி மாணவர்கள், இதுதான் பிரச்சனை. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல என்ன கொண்டு வரீங்க? தமிழ்நாட்டுல உங்களை திட்டமிட்டு 5 வருடம் ஏமாற்றியது திமுக. அதை குறித்து நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்களே வாய் திறக்கல, ஏன் பேச மாட்டீங்க? உங்களை ஏமாத்தினால 5 வருஷம் ஏன் நீங்க பேசல? இதுதான் நம்ம கேள்வியா கேட்கிறோம். இப்போ 50-60 ஆண்டு காலமாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்யுது. இன்றைக்கு எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது மத்தியில பாஜக, திமுக தலைவர் கருணாநிதி முதல்வராக இருக்கும் மத்தியில காங்கிரஸ். இரண்டுமே கூட்டாட்சி தத்துவம், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன. உங்களாலேயே நீட்டுக்கு ரத்து செய்ய முடியல, நீட்டுக்கு தடை வாங்க முடியல அப்படின்னா
இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து 3 மாதங்கள் தான் ஆகுது. விஜய்னால என்ன செய்ய முடியும்? ஓகே, இப்போ விஜய் கிட்ட இருந்து நீட் இல்ல நான் என்ன கேக்குறேன், விஜய்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க நீங்க. புரியுது எனக்கு. இன்னைக்கு இல்ல அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் பேசி முடிச்சாரேன். இன்னைக்கு வந்து விஜய் பேசல, விஜய் வாய் திறக்கல, ஓகே. இன்னைக்கு வந்து டி நகர்ல வந்து விஜய் அவர்கள் உட்காராரு, ஒரு நாள் ஃபுல்லா உட்காராரு, பேசுறாரு, வீடியோ போறாரு, அறிக்கை கொடுக்குறாரு. என்ன நடந்துரும் சொல்லுங்க? என்ன நடந்துரும்? விஜய் வந்துட்டாருன்னு மத்திய அரசு நீட்டை வந்து ரத்து பண்ணிருமா தமிழ்நாட்டுக்கு? ஓகே, ஆனா இப்போ அது ஒரு முக்கியமான இதுவா இருக்குல்ல. இப்போ மத்தியில பாத்தீங்கன்னா legacy- ராகுல் காந்தி போய் போராடுறாரு, அவரை கைது பண்றாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அவங்க போய் உட்கார்றாங்க. ஆனா விஜய் கிட்ட இருந்து ஒரு எந்த ஒரு லெகசின்னு ஒண்ணு இருக்கு. அந்த லெகசி அந்த தலைவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா எல்லா தலைவர்களை போன்றுதான் பாஜக விஜயையும் பார்க்கும். மாற்று கருத்து இல்ல, ஓகே, அதுல உங்களுக்கு கருத்து இல்ல. அந்த லெகசியை வந்து விஜய் மெயின்டைன் பண்றாரு, நான் அப்படிதான் பாக்குறேன். தேசிய அரசியலை நோக்கி தாவேக்கா நகரும் போது இன்றைக்கு அவர் போராட்டத்துக்கு களத்துல உட்கார்றாரோ இல்ல ஆதரவா பேசுறாரோ, ஏன்னா பண்ண முடியாத விஷயம்னு தாவேக்காவுக்கும் தெரியும், பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு தாவேக்காவுக்கும் தெரியும். அதை செஞ்சு ஏன் நோஸ்கட் ஆகணும்? இதுதான் அவங்களுடைய பிம்பம். அதுதான் தேசிய அரசியலை நோக்கி நகரும் போது இன்றைக்கு விஜய் அவர்கள் இங்க வந்துட்டாரு, டெல்லிக்கு போயிட்டாரு, போராடி மத்திய அரசு உடனே தடை செய்யுதுன்னா உடனே தடை செஞ்சிருமா? ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக அதை செஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் வந்து செஞ்சிருச்சுன்னா விஜயை கண்டு பாஜக அச்சமா? இந்த டாபிக்ல ஒரு லாபி ஓடும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்ப எப்படி பாஜக அது செய்யும்? ஏன் செய்யவே முடியாதுன்னு ஒரு விஷயம் தெரியுங்க. உங்களால 50 வருஷமா உங்களை ஏமாத்திட்டு இருக்க 2 கட்சிகள்னாலே முடியல, 3 மாசத்துல வந்து தேவைக்கனால எப்படிங்க முடியும்? அந்த லெகசியை ஏங்க அவர் விட்டு கொடுக்கணும்? அவருக்குன்னு ஒரு ஃபார்மட் இருக்கு. தேசிய அரசியலை நோக்கி தாவேக்க நகரும் போது தேசிய அரசியல் பாஜகவுக்கு எதிராக தான் அரசியல் பண்ண போறாங்க. அப்புறம் பாஜக கிட்ட போய் மண்டியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்களுக்கு தெரியும் மத்தியில நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் இருந்தாதான் 2 அவைகளும் மசோதா தாக்கல் ஆகும். இந்த மசோதாக்கு அவங்களால என்ன பண்ண முடியும்? தாவேக்கனால என்ன பண்ண முடியும்? போராடிட்டானா போதுமா? இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துறாரு, இவங்க போராட்டத்தை கலைச்சிட்டு போயிருவாங்களா? கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நீங்க எதுக்காக போராடுறீங்க? மேல நீட் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் தான் கேட்கறாங்க. இங்க நீட்டே வேணான்னு சொல்லி நீங்க போராடுறீங்க. 2க்குமான வித்தியாசம் இருக்கு. அப்ப எதுல அவர் கலந்துக்கணும் சொல்லுங்க? விஜய் அவர்கள் எதுல கலந்துக்கணும்? இல்ல இப்ப அந்த ஸ்டாண்ட விஜய் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை தெளிவுபடுத்திட்டாங்க. தேர்தல் அறிக்கையில தாவேக்கா தெளிவா சொல்லிச்சு, நீட் வேணாங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் அறிக்கையில இருக்கு. விஜய் அவர்கள் மாணவர்களுடைய நிகழ்ச்சியில சொல்லிட்டாரு, நீட்டுக்கான மசோதாவை சிறப்பு தீர்மானத்தை திமுக கொண்டு வந்தது அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றியை சொன்னவர் விஜய் அவர்கள். மறுக்க முடியாது, இது உண்மை. நியூஸ் சேனல்ல இருக்கு. இன்றைய தினம் ஆதவ் அவர்கள் இன்னும் தெளிவா சொல்றாரு, நீட் விலக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு, அதோட முடிச்சுட்டாங்க. நீட்டை எதிர்க்கிறோங்கிறது தெளிவுபடுத்திட்டாங்க. இதற்கு மேல தாவேக்கா என்ன செய்யணும்? ஓகே, இப்போ தாவேக்கா கிட்ட இருந்து உடனடியா நீட் விலக்குங்கிற இதுவும் நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா இப்போ போராடுற மாணவர்களை அடிச்சு கைது செய்யும் போது அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுதுல. அவங்களுக்கு போராடுறதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. 2 அரசியல் இருக்குங்க. சிஜேபிங்கிற பார்ட்டி அது வந்து ஒரு பார்ட்டியா பார்க்கப்படுது. ஒன்று அந்த பார்ட்டிக்கு அவர் வந்து ஆதரவு தராரு அப்படின்னா அந்த மாணவர்கள்ல சிஜேபி காரங்க இருக்காங்களா? இது ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அந்த கன்ஃபியூஷனுக்குள்ள தாவேக்கா போவாது. ஏன்னா அவங்க தேசிய அரசியலை நோக்கி நகரும் போது இங்க பிரச்சனைகள் அதுதான் இருக்கு. தன்னெழுச்சியாக மாணவர்கள் போராடினாங்க, பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கா எதிர்க்குது, பாஜகவுக்கு எதிராக வாய் திறக்கலன்னா இந்த போராட்டம் இப்ப இந்த நொடி நடந்திருக்காது. அடிச்சு கலைச்சிருக்கும் தாவேக்கா அரசு. அப்படி கலைக்கலையே. இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் நடக்குது. அப்ப ஆதரவு தராங்கன்னு தானே அர்த்தம். அந்த நிலைப்பாட்டுல அவங்க இருக்காங்க. நீங்க போராடுங்க, உங்களுடைய குரல் மத்திய அரசுக்கு தெரியட்டும், அவ்வளவுதான். தாவேக்கா ஆதரவு தராங்க. இதுக்கு மேல தாவேக்கா என்ன செய்ய முடியும்? தாவேக்கானால செய்ய முடியாத சம்பவம்னு தெரியுது. ஏன் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க போறாங்க? அது தவறான முடிவு. அவங்க வந்து இப்ப விஜய் அவர்கள் கருத்து சொன்னாலோ இல்ல போராட்டத்துல கலந்துக்கிட்டாலும் அது யூஸ் இல்ல. ஒரு பத்திரிகையாளரா நமக்கே அது தெரியுது. எந்த பயனும் இல்ல. தாவேக்கா செய்யுது. இப்போ போராடி இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வெயிட் பண்றாங்க. இந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையிலும் மத்திய அமைச்சரவை பாஜகவுடைய தேசிய முன்னாள் தலைவர் நட்டா அவர்கள்லாம் மீட்டிங் போட்டு முடிச்சாங்க. எந்தவித தகவலும் இல்லையே, எந்தவித நடவடிக்கையும் இல்லையே. இன்னைக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம்னு மத்திய அரசு சொல்லுது. மோடி அவர்கள் அதுதான் சொல்றாரு. அவ்வளவுதான், சிம்பிள் தட்டு. அது யாருனாலையும் அந்த மசோதாவை வந்து நிராகரிக்க முடியாது. இப்ப தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வரும்போதுதான் அதை செயல்படுத்த முடியும் தாவேக்கானால. அப்ப அந்த காலத்திற்காக அவங்க காத்திருக்கிறது சரியான ஒன்று, சரியான அரசியல் பாதை. ஏனோ தானு அரசியல் பண்ணிட்டு அதில் இந்த லெகசியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா தாவேக்காவுக்கு நார்த்தில் இருக்கக்கூடிய அந்த பிம்பம்ங்கிறது உடைஞ்சிரும். ஓகே ஓகே, சோ அதுல அவங்க தெளிவா இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டிவிக்கு ஸ்டாண்ட் பேசணும், விஜய் அவர்கள் ஸ்டாண்ட் பேசணும். இப்போ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பக்கத்து தெருவில் உட்கார்ந்துட்டு இருக்கிற பாலானோஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாணவர்கள் பத்தி பேசுவோமே. அவங்க எந்த பார்ட்டியுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக அனுமதிக்கிறது இல்ல. சிஜேபி கம்யூனிஸ்ட் இந்த 2 சாயல்ல மட்டும் நீங்க இருக்கலாம். மத்தபடி நேத்து கூட நம்ம பார்த்திருப்போம், ஜென்ஜி டிஎம்கேன்னு ஒருத்தர் பேட்ஜ் ஆடிட்டு வந்திருக்கு, வெளில போக சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க என்ன எங்களோட சேர்ந்து இது பண்ணி வேண்டாம், நீங்க வெளில போயிடுங்க. இங்க வெறும் நீங்க யங்ஸ்டர்ஸா வெறும் பப்ளிக்கா வந்து போராடுறதா இருந்தா மட்டும் போராடுங்க அப்படின்ட்டு தான் அவங்க சொல்றாங்க.
அப்போ நம்ம அவங்கள ஒரு பொதுமக்களுடைய ரெப்ரசன்டேஷனா தான் நம்ம பார்க்க முடியுதே தவிர்த்து எந்த கட்சி ஆளுங்களுமே அதிமுக நாதக யாருமே அங்க இல்ல. ஆனா அவங்க போராடும் போது மைக்ல வந்து இன்னைக்கு ஜனநாயகன் படம் கொண்டாடிட்டு இருக்காங்க, நம்ம போராடிட்டு இருக்கோம் ஆனா அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதோ சூசகமா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறத அந்த மனநிலை வந்து அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஓகே. திமுகவுடைய சாயலோ அதிமுகவுடைய சாயலோ இல்லாம இங்க போராட்டம் நடக்கல. ஓகே. இது ரியாலிட்டி. ஏன்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஆதாரப்பூர்வமாவே சொல்றேன். இப்ப நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துல நீங்க பாருங்க, இந்த போட்டோஸ் வந்து இது இது இதே இதே நேற்று இரவு தான் நடந்த விஷயம். ஓகே. இந்த போட்டோல இருக்கக்கூடியது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதல்வர். இவரை காணவில்லைன்னு ஒரு போஸ்டர். இதை ஏன் அந்த நடத்தக்கூடிய நிகழ்வுல ஏன் கண்டிக்கல? இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள வைரலா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு படம் கிடையாது, 2-3 படங்கள் வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அப்ப இதை ஏன் கண்டிக்கல? அப்ப ஏதாவது ஒரு சாயல் இருக்கு. இன்னைக்கு சனம் செட்டி வந்தனாலேயோ இல்ல ஜென்சி கிட்ட வெளியேற்றினால அந்த போராட்டத்தில் நடத்தக்கூடியவர்கள் உண்மையாகவோ தூய்மையாகவோ நடத்துறாங்கன்னு நம்ம ஏத்துக்க முடியாது. முதல் தினம் நடத்தும் போதே தமிழ்நாட்டினுடைய முதல்வரை விமர்சித்து அங்க கோஷங்கள் எழுப்பப்பட்டது. சோசியல் மீடியால வந்துச்சு, வைரல் ஆச்சு, நம்ம பார்த்தோம். இது தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்குல்ல, இது சாயல் இல்லாம நடக்காதுங்கிற ஏதாவது ஒரு புள்ளியில திமுகவுடைய ஆதரவாளர் செய்யக்கூடிய நெரட்டிவ் தான். நெரட்டிவ் செட் பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணாலுமே விஜய்னால என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டினால எதுவுமே செய்ய முடியாது. 5 வருடம் ஆட்சி அதிகாரத்துல இருந்த ஒரே ஒரு முறை உச்ச நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு வாங்கி ஜெயலலிதா அவர்கள் அந்த 1 வருடம் மட்டும்தான் நீட்டுக்கு விலக்கு கொடுத்து தமிழ்நாட்டில் மருத்துவ கலந்தாய்வு வந்து வேற முறையில் நடந்துச்சு. அதற்கப்புறம் முழுவதுமே மத்திய அரசு கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அப்பதான் மோடியா லேடியாங்கிற அந்த அலையை உருவாகுது. அந்த நீட்டுக்கான அந்த வழக்கு போகும்போதுதான் அதில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று அந்த 1 ஆண்டு நடத்தி முடிச்ச உடனே மோடியா லேடியாங்கிற ஒரு பிம்பம் போகுது. அதற்கப்புறம் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சிக்கு வந்தது, அது தக்க வச்சுட்டாங்க. அப்ப எந்த அரசனாலையும் எதிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மைக்கு பாதி அளவு காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. ஆனா அவங்களால எதிர்க்க முடியல. அப்ப எதிர்க்க முடியாத சூழல்ல தாவேக்கானால எப்படி செய்ய முடியும்? அப்ப இவங்க வந்து தாவேக்கா மீது விமர்சனம் வைக்கணும், தாவேக்காவின் முதல்வர் மீது விமர்சனம் வைக்கணும். அப்ப ஏதாவது ஒரு நெரட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் தான் நடக்குது. இப்ப இந்த கூட்டத்தை நடத்தவே கூடாதுன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னார்னா விமர்சனத்துக்கு உள்ளது. அதற்கு நம்ம பதில் அளிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் கூட்டத்தை நடத்துங்கள்னு சொல்லி ஆதரவு கொடுத்துறாங்க. போலீஸ் இருக்காங்கல்ல, சுத்தி போலீஸ் பாதுகாப்பு போட்டுருக்காங்கல்ல, உளவுத்துறை இருக்குல்ல, அப்புறம் இதுக்கு மேல ஒரு அரசு என்ன செய்யும்? ஓகே. சோ டிவிக்கோட ஸ்டாண்டுங்கிறது நீங்க போராடுங்க அப்படிங்கிறது தான். ஆமா, போராடுங்க. வழி விட்டுட்டாங்க. அறவழியில போராடுங்கன்னு அமைச்சர் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். நீங்க வன்முறை எடுக்காதீங்க, அறவழியில போராடுங்க, உங்களுடைய கோஷம் மத்திய அரசுல ஒலிக்கட்டும். சிம்பிள். சொல்லி முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல தாவேக்கா என்ன பண்ணுவாங்க? அப்ப அங்க சொன்ன இந்த வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்த தாவேக்கா மீதும் அந்த முதல்வர் மீதும் நீங்க ஒரு போட்டோ காமிச்சு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா இது என்ன நெரட்டிவ்? ஓகே. இது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுல்ல. இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறவங்க தாவேக்கா தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டுறாங்க. மாற்று கருத்து. ஆமா, நம்ம நிறைய பதிவுகள் பாக்குறோம். அப்ப அந்த தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்கல்ல. தவறுனா தவறு, சரினா சரின்னு வந்துட்டாங்கல்ல. அப்ப நீங்க இப்படிலாம் பண்ணும்போது உங்களை திருப்பி அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா? கரெக்ட். இதுதான் நமக்கு கேடு. அப்ப அந்த விமர்சனத்துக்கு நீங்க ஏன் போறீங்க? இப்படி விமர்சனம் செஞ்சால் அவங்க பதிலடி தருவாங்கன்னு தெரியும், தெரிஞ்சே அதுக்குள்ள போய் சிக்கிறீங்க. அப்ப ஏதோ ஒரு கட்டமைப்பு தொடர்ந்து தாவேக்காவை சுற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது திமுக டைரக்டா செய்யலைனாலும் திமுக தொடர்புடைய ஆட்கள் செஞ்சிட்டு இருக்காங்க.